எதிர்க்கட்சிகளினுடைய தொடர் அமளியால நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளுமே கடந்த 2 நாட்களாக முடங்கி இருக்கிறது. இந்த நிலையில் நாடாளுமன்றத்தினுடைய இன்றைய அலுவல்கள் என்ன என்பது தொடர்பான விவரங்களோடு டெல்லியிலிருந்து செய்தியாளர் பாரதிராஜா இணைகிறார். பாரதிராஜா, வணக்கம். இன்றைய நாள் ஏதாச்சும் முக்கியமான மசோதாக்கள் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? எதிர்க்கட்சிகள் என்ன மாதிரியான விஷயங்களை எழுப்ப திட்டமிட்டு இருக்காங்க? இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பாக நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 20 தொடங்கி ஆகஸ்ட் 13 வரை நடைபெற என அறிவிக்கப்பட்டு திட்டமிடப்பட்டிருந்தது. அதன்படி 20ஆம் தேதி கூட்டத்தொடர் தொடங்கிய உடனேயே எதிர்க்கட்சிகள், குறிப்பாக சொன்னா காங்கிரஸ், சமாஜ்வாடி போன்ற கட்சிகள்லாம் ஒரு முக்கிய பிரச்சனை, அதாவது நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை கேள்வி எழுப்பினாங்க. முதல் நாள் அவையே அடுத்தடுத்த நேரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டு பிறகு மறுநாளுக்கு முழுமையாக ஒத்திவைக்கப்பட்டது. சரி, 2வது நாளாவது ஏதாவது நடக்குன்னு பார்த்தா முதல் நாள் டெல்லியில் நடைபெற்ற அந்த இளைஞர்கள் போராட்ட வன்முறை சம்பவம் குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப தொடங்கின. இதனால் அவையில் கடும் அமளி ஏற்பட்டு 2வது நாள் அலுவல்களும் முழுமையாக முதல்ல அடுத்தடுத்த நேரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டு கடைசியில் முழுமையாகவே ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று 3வது நாள் கூட்டத்தொடரானது நடைபெற இருக்கிறது. இதில் 2 முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்படலாம், தாக்கல் செய்து நிறைவேற்றப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. முதல் மசோதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை திருத்த மசோதா. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை தவிர்த்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கை 33 இருக்கு. இதை 37 உயர்த்தணும். எதுக்குன்னா உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்க வழக்குகளை விரைந்து முடிக்க இந்த சட்ட திருத்தம் அவசியம் அப்படின்னு மேற்கொள்ளப்பட்டு அதற்கான விவாதங்கள் இன்னைக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இதற்கு எதிர்க்கட்சிகள் அனுமதிக்குமா? ஏன்னா எதிர்க்கட்சிகள் நேற்றே அறிவிச்சாங்க, நாங்கள் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்யும் வரை தொடர்ந்து அதை குறித்த கேள்வி எழுப்போம், அவையில் அது குறித்து விவாதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைத்தாங்க. அந்த விவாதம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் இந்த மசோதா குறித்த விவாதங்கள் நடைபெறுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இது மக்களவையில் அப்படின்னா மாநிலங்களவையில் இன்னொரு முக்கியமான மசோதா இடம்பெற இருக்கிறது. தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு திருத்த மசோதா 2026. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வந்தே மாதரம் பாடல் அனைத்திலையும் இடம்பெறணும், அதாவது அனைத்து அரசு நிகழ்ச்சிகளையும் முதன்மையாக இடம்பெறணும். ஏற்கனவே இருந்த அந்த தேசிய கௌரவ அவமதிப்பு சட்டத்தின் கீழே அரசியலமைப்பு சட்டம், தேசிய கொடி, அதே போல தேசிய கீதம், இதற்கு மட்டும்தான் இந்த சட்ட திருத்த மசோதாவின்படி, இந்த சட்ட மசோதாவின்படி தண்டனைகள் இருந்தது. இந்த சட்ட திருத்த மசோதாவின்படி வந்தே மாதரம் பாடலை அவமதித்தாலும் அதற்கான தண்டனை 3 ஆண்டுகள், அதாவது முதல் முறை தவறு செய்தால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அதே போல அபராதம் விதிக்கப்படும். 2வது முறை தப்பு செய்தால் குறைந்தபட்சம் ஓராண்டு தண்டனை மற்றும் அபராதம் அப்படின்னு இந்த சட்ட திருத்த மசோதா அப்படின்றது இடம்பெற்றிருக்கு. இந்த 2 மசோதாக்களும் இன்று இங்கே பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் எதிர்க்கட்சிகள் இதை விவாதிக்க அனுமதித்தால் மட்டுமே அவர்கள் தொடர்ந்து இந்த நீட் விவகாரத்தையே கையில் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறதுனால இன்றும் அந்த கூச்சல் குழப்பம் பாராளுமன்றத்தில் நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நேற்று கூட நம்ம பார்த்தோம், பிரதமர் இல்லம் முன்பாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகள்லாம் பார்த்தோம். இன்றும் பாராளுமன்றத்தில் அவர்கள் இது தொடர்பாக கேள்வி எழுப்புவார்கள். அதனால ஒரு பரபரப்பான சூழல் இருக்கும் பாராளுமன்றத்தில். அப்படின்னா பாராளுமன்றத்திலேயே இந்த நிலைக்குழு இருக்கு இல்லையா, அந்த நிலைக்குழு கமிட்டி என்ன பண்ண போறாங்கன்னா, இன்னைக்கு 2 முக்கியமான விஷயங்களை பத்தி விவாதிக்க போறாங்க. ரயில்வேல தர மேம்பாடு குறித்த பல்வேறு ஆலோசனைகள் அதிகாரிகளோட நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது கண்டிப்பா நடைபெறும். இது அதிகாரிகள் மட்டத்திலான கூட்டம் அப்படின்னால இது நடைபெறும். ஒரு புறம் டெல்லியில இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் பல்வேறு மசோதாக்கள், குறிப்பா சொல்லலாம் தொகுதி மறுவரையறை மசோதாலாம் கொண்டு வர இருந்தாங்க. அதெல்லாம் இன்னும் அறிமுகப்படுத்தவே இல்லை. அதுக்குரிய விவாதங்கள் எல்லாம் நடைபெற வேண்டியிருக்கு. இது போன்ற சூழலில் இன்னும் நீட் விவகாரத்தை வைத்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து ஆளும் பாஜக அரசை கேள்வி எழுப்ப முன்னிற்கு. குறிப்பா தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமாவை அவர்கள் முழு கோரிக்கையாக வைக்கிறாங்க, அவர்கள் அழுத்தம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த இங்கே இளைஞர்கள் வன்முறைக்கு பிறகு, டெல்லியில் நடந்த இளைஞர் வன்முறைக்கு பிறகு அமித்ஷா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்துட்டு வராங்க. இதை வலியுறுத்தி தான் நேற்றும் போராட்டமானது நடைபெற்றது. ஒரு பக்கம் ஜந்தர் மந்தரில் அந்த இளைஞர்கள் போராட்டம், நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கணும், யாரெல்லாம் தவறு செஞ்சார்களோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இந்த 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து இளைஞர்கள் ஒரு பக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. பாராளுமன்ற அலுவல்கள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கிய உடனேயே இந்த மசோதாக்கள் குறித்து விவாதிக்கப்படுமா அல்லது தொடர்ந்து நீட் விவகாரத்தையே எதிர்க்கட்சிகள் கையில் எடுக்க போகுதா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒட்டுமொத்த பரபரப்புக்கு மட்டும் இன்றைய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தினம் பஞ்சமா இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து நீட் விவகாரம் தான் கேள்வி எழுப்ப போறாங்க அப்படின்றத தெளிவாகவே நேற்றே சொல்லிட்டாங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.